5 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ஒரு முக்கியமான கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா ரைசிங் 3 மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேண்டில் ஸ்டிக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே வருது. அதில் ஒரு ஃபுல் பாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேண்டில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கேண்டில் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேம் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டு 1 by 1 ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரியே வருது உங்களுக்கு. அதன் பிறகு வரக்கூடிய கேண்டில் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் நியர் அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா இமீடியட்டா பை ஆப்பர்ச்சுனிட்டி கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது ஒரு அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல போக போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல பையராக இருந்து டார்கெட் பண்ணலாம். பட் இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. அது என்ன ட்ரெண்டு, என்ன டைம் ஃப்ரேமில் இருக்குது அண்ட் எவ்வளோ நேரத்தில் அது மேலே போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட சக்ஸஸ் ரேட்டை பெரிய லெவலில் கொண்டு போக முடியும்.